ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து அதே சப்கான்ஷியஸ் மைண்டும் அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த மரணத்திற்கு பிறகு அவங்க என்னமா ஆகுறாங்க, எப்படி அவங்க ஆன்ம உலகத்தில் போய் ரீச் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு மனிதன் அவங்க இறந்த பிறகு அந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆன்ம உலகத்துலேருந்து வருவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே வந்து இதுக்கு முன்னர் இருந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆட்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம வந்து எப்படி வாழ்ந்திருக்கான் ஒரு மனுஷன், நல்ல விதமாக வாழ்ந்திருக்கானா, அவன் சரியான வழியில் தான் நின்றுருக்கானா அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த படிநிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து தான் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஒருவேளை மோசமாக வாழ்ந்திருந்தால் அந்த லோவர் ரெலிமில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதே நல்ல விதமாக அவங்க வாழ்ந்து ரொம்ப ஹையரான நல்ல ஒரு உயரிய ஆத்மாவாக இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த உயர்நிலை படியில் இருக்கக்கூடிய ரெலிம் 6ல் 7ல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சரி, இந்த மரணத்திற்கு பிறகு இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றதில்ல இந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் இருக்காங்கள்ல, அவங்கள கூட்டிகிட்டு போக வராங்கள்ல, அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு, லாஸ் உண்டுங்க. இதில் என்ன ப்ரொசீஜர் லா அப்படின்னு சொன்னால், கூட்டிகிட்டு போக வர்றவங்களுக்கும் ஒரு படிப்பினை உண்டு. ரெண்டாவது, இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தகுதியான அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு படிநிலையில் அவங்கள சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கீழே வராங்கல்ல, அவங்கள யார் சூஸ் பண்ணுவா அப்படின்னா, அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி தான் யார் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும், இந்த மரணம் அடைந்த இந்த ஆத்மாவை போய் கூட்டிகிட்டு வரணும்னு அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. எந்த நிலையிலேருந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெலிம் 4ல் ஸ்டேஜ் 5ல் இருக்கவங்களையும், ரெலிம் 5ல் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் 5ல் இருக்கக்கூடியவங்களையும், அதுலேருந்து ஒரு பெட்டரான பீப்புளை அந்த தகுதியான ஆத்மாவை அனுப்புவாங்க. குரூப் ஆஃப் பீப்புளை கீழே போய் இந்த ஆத்மா வந்து மரணம் அடைய போது இவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு முன்னே அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து ஒரு கீழ்நிலையான ஆன்மாவை கூட்டிகிட்டு வரதுக்கு இவ்வளோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, லாஸ் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் நிறைய காலநிலைகள் உண்டு. ஆனால் ஆன்ம உலகத்தில் ஒரு சொடக்க போகிற நேரத்தில் தாங்க இது எல்லாமே ஒரு புரிதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அங்கே ட்ரைனிங்னால் அவங்கள வந்து வருஷக்கணக்கில் வச்சு பண்ணுறது அப்படின்ற மாதிரி பூமியில் நடக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஆன்ம உலகத்தில் அந்த உடம்பு அப்படின்றது எதுவுமே இல்லை. அதனால் ஃபிசிக்கலாக நீங்கள் கை கால் மூலமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை, எல்லாமே உணர்தல் நிலையில் ஒரு சொடக்க போகிற நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். ஏன் அவங்க இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கீழே வரணும் அப்படின்னா, ஒரு ஆன்மாவை ஒரு கீழ்நிலையான நெகட்டிவ் சோலை நீங்கள் கூட்டிகிட்டு போக வரீங்கன்னா, உங்களை விட அவங்க வந்து அந்த எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா இவங்களும் இந்த பூமியில் வந்து கூட்டிகிட்டு போக வரும்போது மாட்டிக்குவாங்க. ஆன்ம உலகத்துலேருந்து வரக்கூடிய அந்த மனிதர்களும் அந்த ஆன்மாக்களும் வந்து மாட்டிக்குவாங்க இந்த மனிதர்கள்கிட்ட. சரியா? அதனால தான் அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங் கொடுத்து தகுதியான ஆட்களை மட்டும்தான் இங்கே அனுப்புவாங்க. இவங்களுக்கு ஏன் இது வந்து இந்த ஆன்மாக்கள் குரூப்பாக வர்றவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு அப்படின்னா, இந்த ரெலிம் 4ல் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கொஞ்சம் கீழ்நிலையான ஆன்மாக்கள் தான். இவங்க அடுத்தடுத்த படிநிலைக்கு போகணும், அடுத்து அவங்க ஒரு நல்ல பிறப்பு எடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க மனதளவில் அவங்களும் தயாராகணும். அடுத்த பிறப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு தவறை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது அவங்களுக்குள்ள பதிவாகும். இது ஒரு டெஸ்ட் மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ ஒரு ஆன்மா ஒரு உலகத்தில் பிறப்பெடுக்குது அப்படிங்கும்போது கடவுள் சும்மா அவங்கள வந்து பிறப்பெடுத்து போ அப்படின்னு அனுப்புறது கிடையாது. ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கே இத்தனை ப்ரொசீஜர் இருக்கும்போது நீங்கள் இந்த பூமியில் பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னே அப்போ கடவுள் இறைத்தன்மை அங்கே இருக்கக்கூடிய மற்ற உயரிய ஆன்மாக்களும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்து எவ்வளோ வழிமுறைகள் சொல்லி இந்த பூமியில் என்ன மாதிரி வாழணும், உங்களை கர்மாவை என்ன அழகாக கழிச்சிட்டு இந்த உலகத்தில் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லி தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி தாங்க உங்களை அனுப்புவாங்க. அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு சிப் போல தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த உள்ளுணர்வு எல்லாமேங்க. இதையும் தாண்டி இந்த உலகத்தில் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அது வந்து நம்மளோட புரிதலின்மையினால் மட்டும் இல்லை,
நம்மளோட அந்த ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்மளோட புத்தியை மட்டுமே நம்ம சார்ந்து வாழ்கிறோம். அது தவறான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆஸ்ட்ரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் ஏன் இந்த நிலைமையை அவங்க சூஸ் பண்ணி இப்படி நிற்கிறாங்க, அவங்களோட உண்மையான வீடாகிய அந்த ஆன்ம உலகம் இருக்கும் போல் இந்த பூமிக்கு அவங்களால மரணத்திற்கு பிறகு திரும்பி வர முடியாது, அந்த உடம்புக்குள்ளே போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சே தவறான ஒரு நிலையில் நிற்கிறதுக்கு காரணம் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு சின்ன வயசுலேயோ இல்லை அவங்க வாழும்போதோ சுத்தமாக அவங்களுக்கு வந்து அதை உபயோகப்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. இது ஒரு ரீசன். ஏன் அதை அவங்க உபயோகப்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபிசிக்கல் மைண்ட் இருக்குல்ல, அந்த புத்தி வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான வாழ்க்கையிலேயே நீ பண்ணுறதெல்லாம் சரிதாண்டா, இப்படியே நில்லுடா அப்படின்னு அவங்கள ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் தாட்லேயும் வாழ்க்கையை பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதலோ நம்பிக்கையோ இல்லாமல் தான் அவங்க அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருப்பாங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு ஃப்யூச்சரை பற்றினா அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, நம்மளை யாராவது எதாவது பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயமும் ஒரு உறுத்தலும் அந்த முழு வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டே தாங்க இருந்திருப்பாங்க. மூணாவதாக அவங்களோட குடும்பத்தாரையும் அவங்க விட்டு பிரியறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. யாரோ ஒருத்தங்க மேலே அதீத பாசம் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதனாலேயும் அவங்களால நகர்ந்திருக்க முடியாது. இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க, இந்த ஆல்கஹால் எடுத்தவங்க, இந்த மாதிரி ஆன்மாக்கள் கண்டிப்பாக மரணத்திற்கு பிறகு அவங்க ஆஸ்ட்ரல் ஃபார்மில் தாங்க நிற்பாங்க. ஏன்னா அந்த போதை வஸ்துக்கள் எடுத்து அந்த ஆன்மாலையும் அந்த உடம்புலையும் முழுசாக அது பரிபூர்ணமாக பதிஞ்சு போயிருக்கும். அது உண்மை, இதுதான் சொர்க்கம், இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க. மரணத்திற்கு பிறகும் அப்படியே தான் நிற்பாங்க. அவங்க அதை தேடி அலைவாங்க. அதை தவறான வழியில் இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக தவறான வழியில் அதை எடுத்துக்கிட்டு அவங்க திரும்ப அதே வாழ்ந்துட்டு சொகம்னு நினச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஆன்ம உலகிற்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. நாலாவதாக சொல்லணுன்னா, பூமியில் வாழும்போது அவங்க யாரையோ உடம்பாலேயோ மனசாலேயோ இல்லை வார்த்தைகளாலேயோ அதிகமாக காயப்படுத்தியிருப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க நல்ல விஷயம் சொல்லியிருந்தாலோ இல்லை ஒரு நல்லவர்கள் இருந்திருந்தாலோ அவங்களுக்கு அது பிடிக்காமையே போயிருந்திருக்கும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகலை. அப்போது ஒரு நல்லவங்களோட ஒரு சத்சங்கம் இருக்காது, நல்ல மனிதர்களோட ஒரு சரௌண்டிங்கில் வாழ்ந்திருக்கவும் மாட்டாங்க. அப்போ இறைத்தன்மை அப்படின்றதோ ஒரு நல்லது, இது செஞ்சால் நல்லது நடக்கும்டா, நம்ம இதை செய்யலாம் அப்படின்னா, இதிலலாம் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு என் புத்தி இருக்குது, என் உடம்பு என் மனசு இருக்குது, அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் தான் கடவுளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படின்னு அவங்க முழுசாக அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு மேலே ஒரு இறைசக்தி இருக்குது, நம்ம வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது, இது வெறும் பிறப்பு, மரணத்துக்கு பிறகு நம்ம அங்கே போகணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் துளி கூட அவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு கூட்டிகிட்டு போக வர்றவங்களும் இந்த ஆன்மாக்களோட விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. இவங்க ஆஸ்ட்ரல் ஃபார்ம்லேயே நின்றுட்டுருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நிற்கிறவங்க தான் மற்ற எல்லாரையும் வந்து இங்கே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தவறான கர்மாவையும் நிறைய சேர்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். மனிதனுடைய மரணம் நிகழும்போதே அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், இந்த ஆன்ம உலகத்தில் நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம் அப்படின்னு. கீழ்நிலையிலையா ஒரு சரியான நிலையில் மேல்நிலையில் தான் போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ கீழ்நிலையாக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், அடுத்து நான் கீழ்நிலைக்கு தான் போகிறேன், ஒரு நரகம் போன்ற இடத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. அதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன்னு ஆஸ்ட்ரல் ஃபார்ம்லேயே இருப்பாங்க. அப்போது அவங்களோட ஆழ்மனமாகி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒர்க் ஆகாது. அந்த ஆன்ம உலகம் அப்படின்றதும் கண்ணுக்கு அவங்களுக்கு புலப்படாது. இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்க மனிதர்கள் மட்டுமே அவங்க கண்ணுக்கு புலப்படுவாங்க. அதையே அவங்க உண்மைன்னு நம்பி பேசாமல் இருப்பாங்க. அவங்களாம் மனசு மாறினா மட்டும்தான் அந்த ஆன்ம உலகம் கண்ணுக்கு தெரியும். அதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் சில விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஆனால் இவங்க மனசு மாறணும் அப்படின்றது இவங்க கையில் தான், அந்த ஆன்மாக்கள் கையில் தான் உண்டு. அது வரைக்கும் அவங்க விருப்பம் எங்கே வேணாலும் இருக்கலாம். இது கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ரீ வில் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் பிறப்பெடுக்கும் போது 2 குதிரையை பூட்டின இந்த உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. 2 குதிரை அப்படிங்கிறது இதில் ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்மளோட ஆழ்மனம் அப்படின்றது. அதுக்குள்ளே தான் நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக இங்கே வந்திருக்கோம், என்ன பர்பஸ்ஸு, என்னென்ன கர்மாவை கழிக்க வந்திருக்கோம், நம்ம இங்கே வந்து பாடம் படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு தெளிவாக எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று நம்மளோட இந்த உடம்புக்கான ஒரு புத்தி அப்படின்றது. அது வந்து இந்த உலகாயுத விஷயங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், பிடிக்காது, எனக்கு இது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே அது யோசிக்கும். இந்த புத்திக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த 2 குதிரையும் பூட்டி இந்த உடம்பு மூலமாக இந்த ஆன்மா அப்படின்றது பிறப்பெடுத்து இந்த பூமியில் அதை இன்னும் தன்னோட கஜானா போல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை கர்மாவை கழிச்சிட்டு நல்ல விஷயங்களை நல்ல கர்மாவை அந்த கஜானா முழுவதும் நிரப்பிக்கிட்டு ஒரு நல்ல அனுபவத்தோடையும் நல்ல நிறைவான சந்தோஷத்தோடையும் திரும்ப அது ஆன்ம உலகிற்கு போகணும்.
இந்த ஒரே பர்பஸ் இவ்வளோ தான். இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் சப்கான்ஷியஸும் கொடுத்துருக்காங்க, உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான அந்த ஃபிசிக்கல் மைண்டையும் கொடுத்துருக்காங்க. வெறும் இறைநிலையில் மட்டும் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அந்த உலகத்தில் சர்வே பண்ணுறது கஷ்டம், அனுபவமும் நமக்கு கிடைக்காது. ஃபிசிக்கல் மைண்டுங்க அப்படிங்கும் போது தான் இது சரி இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு இடத்துல எல்லாருமே நல்லவங்களாக இருந்துட்டா அப்படின்னா அது அந்த கெட்டது அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, அங்கே நமக்கு எந்த ஒரு அடிப்படாத எந்த ஒரு அனுபவம் கிடைக்காது. இதே உலகத்தில் ஒரு 4 பேரோட நம்ம வெளி இடத்துக்கு போய் தெரியாதவங்கள்ட்ட நம்ம வாழும்போது நமக்கான அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அதற்காகத்தான் இந்த பூமிக்கு நம்ம இங்கே நிறைய அனுபவங்களை சேகரிச்சுட்டு நம்ம ஆன்ம முன்னேற்றத்தை அடைஞ்சு போகணும் அப்படின்னு, உயர்நிலைக்கு போகணும், அடுத்து பிறவி இல்லாத நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வரோம் நம்ம இந்த உலகத்துக்கு. ஸோ அடுத்த பகுதியில் நம்ம இந்த ஃபிசிக்கல் மைண்டுனா என்ன, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, இவங்க 2 பேரோட முக்கியமான விஷயங்கள் என்ன, ஏன் நம்ம இந்த உலகத்தில் தடுமாறுறோம், ஏன் நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்றத இந்த சப்கான்ஷியஸ்குள்ளே இருந்தாலும் நம்மளால் ஏன் உணர முடியலை அப்படின்றத பார்க்கலாம்.